ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகிஸ் vlog. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போதே சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி, ரெடியாக இருங்க, ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், கிருத்தியா விளையாடுற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு மண்டேயா, அதனால் மண்டே வந்து அந்த ப்ளே ஏரியாவில் வந்து ஆஃபர் உண்டுமா. என்ன விளையாட்டுனாலும் விளையாண்டாலுமே 100 பைசா தானா. மற்ற நாள் வந்து ரேட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து 100 பைசாவாம். அதனால் இன்னைக்கு ரெடியாக இருங்க 6 o'clock அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரெடியாக இருந்தோம். வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. சொல்லுங்க. அல்குவேரில் இருக்கிற ஓஎஸ்எஸ் மாலு. ஓகே ஓகே, அங்கே போயிட்டு ப்ளே பண்ணிவிட்டு எது எது ஆஃபரில் இருக்குன்னு வீடியோவில் சொல்கிறோம். வீடியோவை கண்டினியூ பாருங்கள். ஓகே ஓகே, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி ரேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஓமானில் இருக்கவங்க போயிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? சரி, போயிட்டு பார்ப்போம். எங்கள் அல்குவேரில் இருக்க ஓயாசிஸ் மால் போயிட்டு அங்கே உள்ள ஃபன் சிட்டியில் நல்லாவே விளையாண்டுட்டு ஜாலியாக இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. பிரேஸ்லெட் எங்க காட்டு. சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணியா? பிடிச்சிருக்கா? அடிக்கடி வரணுமா? பாய் பாய் சிஸ்டர், பாய் சிஸ்டர். மண்டே ஈவினிங் அல்குவேரில் இருக்கக்கூடிய ஓயாசிஸ் மால் போயிருந்தோம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்த டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. இதை பார்த்துட்டு எப்படி வீடியோ ஃபோட்டோன்னு எடுக்காமல் போகிறதுன்னு சொல்லிட்டு அழகாக உட்காந்து ஒவ்வொருத்தராக இருந்து ஃபோட்டோஸு வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்து க்யூட்டாக இருந்து. அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்ததும் எதுக்கு போகணுங்கிறதே மறந்தாச்சு. கொஞ்ச நேரம் இதிலே நின்னாச்சு. இதை பார்த்ததும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால் ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபன் சிட்டிக்குள்ளேயே போனோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிறைய கேம்ஸ் வந்து ஆஃபரு. இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா மண்டே மட்டும்தான். அதர் டேஸ்லாம் வந்து ரேட்டு ஹையாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேம் வந்து ரொம்பவே ஆஃபருங்க. அந்த ரேட்டை கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு ஆஃபருங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம குட்டீஸ்லாம் லீவில் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்கும். எவ்வளோ நேரம் தான் டிவி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஃபன் சிட்டி ஃபன் சென்டர்னு கூட்டு போனால் தான் பிள்ளைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நியூ கார்டு எடுக்கணும்னா 500 பைசா பே பண்ணணுங்க. ஆல்ரெடி கார்டு இருந்ததுன்னா அதிலே நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அது போக நியூ கார்டு எடுக்கணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. 7 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணால் அடிஷ்னல் 2 ரியால் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. 13 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 4 ரியால் கிடைக்கிது. 20 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணால் 8 ரியால் எக்ஸ்ட்ரா கிடைக்கிதுங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஆஃபர் தான். நாங்கள் வந்து சூப்பராகிட்டு அன்றைக்கி கேம் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரெயின், பம்பர் ரிங்ஸு, அப்புறம் ஸ்விங்குன்னு சொல்லிட்டு நிறைய கேம் இருந்துச்சு. குட்டீஸோடு சேர்ந்து பெரியவங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரேட் வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட். அதனால் வந்து ரேட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம் வந்து 100 பைசா தாங்க. ரொம்ப சூப்பராக விளையாண்டோம். 100 பைசாங்கிறதுனால வந்து பெரியவங்களும் அசால்ட்டாக உள்ளே இறங்கி விளையாட ஆரம்பித்தோம். பேக் டு சைல்டுஹுட் போன மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லாவே நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நம்மளோட குட்டீஸும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. போர் அடிக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் நல்லாவே விளையாண்டாங்க. இந்த கேமில் வந்து நான் ஒரு பயந்தாங்கொழிங்க. யாராவது இந்த மாதிரி கேமுக்கெலாம் பயப்படுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி போகிறது அவ்வளோ பிடிக்காது. நான் என்ன நினச்சேன்னா என் பிள்ளை தான் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி ஃபீல் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அப்பா அம்மா பயப்படுறா, அப்பா அம்மா பயப்படுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவளுக்கு பயமே இல்லை. நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். நான் தான் பயந்து கத்திக்கிட்டே இருந்தேன். ஐயோ எனக்கு பிடிக்கலைன்னு. கிருத்திகா வேறு அவங்க அப்பா கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட். அப்பா அம்மா ரொம்ப பயந்தாங்கொழியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சத்தியமாக எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யாதுங்க. இருந்தாலும் ரொம்ப கம்பல் பண்ண போய் தான் சரி ஆசைக்காக ஒரு டைம் போனேன். போனதுக்கு சிறுவண்டுகள்கிட்டலாம் அவமானப்பட்டதான் மிச்சங்க. அந்தளவுக்கு கேவலமாக போச்சு எனக்கு. நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து தான் போனோம். ஒவ்வொரு குட்டீஸும் அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும்
சுத்துன்னு சுத்துறாங்க. போச்சு போச்சு. பாய் அப்படியே டாடா கட்டிட்டு போங்க. பாய் வந்து லண்டன் பிரிட்ஜில் ட்ரைவ் பண்றாரு. ஆறு அடிங்க பாய், ஆறு அடிங்க. சின்ன பசங்க முன்னாடி வராங்க பாருங்க. சிங்கப்பூரா? என்னப்பா பறந்து போறீங்க? எடுக்குது. Second place. Super. Catch it. Wow, pink. Ayo, ayo, just a minute. முடிய போகுது. நீதா வெண்ணு. பாய் ஜெயிச்சாரு.
குத்து. என் மேல உள்ள கோவம் இவ்வளவுதானா? சாபீர் பாய்க்கு பாய் உங்களோட அதிகமா இருக்கு. அந்த பக்கம் போயிடு, அந்த பக்கம் போயிடு. நீங்க போங்க போ. இந்த டைம் சபீர் பாய் எங்க அல்கோயரில் இருக்க ஓயாசிஸ் மால் போயிட்டு அங்கே உள்ள ஃபன் சிட்டியில் நல்லாவே விளையாண்டுட்டு ஜாலியாக இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. கிருத்திகா நல்லா என்ஜாய் பண்ணியா? என்னெல்லாம் கிடைச்சது? எப்படிலாம் என்னெல்லாம் விளையாண்ட? சபீர் மாமா இந்த கார் எடுத்தாங்க இல்ல பிரேஸ்லெட் அந்த பிரேஸ்லெட் எங்க காட்டு. சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணியா? பிடிச்சிருக்கா? அடிக்கடி வரணுமா? ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.